ஆப்போசிட்டில் ஒரு அண்ணன் பண்ணுறது பார்த்தீங்களா, ஃபோன் பேசினே வண்டி ஒன்று வருவார். அவங்க வண்டினே வந்து லெஃப்ட் வளையத்து, ரைட் வளையத்து வருது. ஆடுறாங்க அங்கே நம்பர் மாறி மாறி அது இப்படி இப்போ இடம் எப்படியே வந்துடுங்க. அப்படி போய் வந்து போங்க. இந்த காரை பாருங்கள், PY 0508-523. ஒரு லெஃப்ட் வளையம் போய் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் போட வளையம் இல்லை, அப்படியே வளைஞ்சாக்கா என்ன அர்த்தம் இது? யாரா அப்படி இது இப்போ நம்ம வரமே நேராக போய் என்ன இருக்கும் கீழே உங்களுக்கு முடியும். TN 11 AM 1096 பையன் இருக்குது. பாரு இந்த முட்டா பையன் வரேன். அண்ணா இண்டிகேட்டர் போட்டு வளைய பழக்கமே கிடையாது உங்களுக்கு. என்ன தான் வளையிறீங்க நீங்கள், பைத்திய இடம் வளையிறீங்க. கேஸ் உங்களுக்கு போக உங்களுக்கு வண்டி மயிரட்டம் ஓட்டுறோம் ஊசி பையன். ஒரு ரோடு ஒன்று வளையினாக்கா ஒன்று வளைய இந்த இண்டிகேட்டர் போடணும், இல்லை இண்டிகேட்டர் போடணும். எதுவுமே வளையாமல் அப்படியே வளையிறது. அப்படியே ஒரு அங்கே ஆப்போசிட்டாக உனக்கு கேஸ் ஓட்டா தான் உனக்கு தெரியும். வருங்க இந்த ரோடை இங்கே முக்கியமான ஜங்ஷன் இது. இதில் வந்து ஃபோன் பேசிக்கினே வண்டி ஓட்டும் போனால் என்ன அர்த்தம்? அவன் மாதிரி கொஞ்சம் திரும்புங்க. நீங்கள் மட்டும் கூட இல்லாமல் எங்கே செவனானு போயிருப்பாங்க கரெக்டாக, அவங்கள போய் இடிச்சு நீங்கள் தள்ளுவீங்க. அது என்ன பைக்குனாக்கா சிடி ஹண்டர்னு நினைக்கிறேன். இங்கே வேலைக்கு தான் போயிட்டு வர்றாரு, வேலைக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். நைட் ஷிஃப்ட்டு ஃபோன் பேசினேன் இல்லை, அவருக்கு வந்து லெஃப்ட் சைடு சுத்தமாக பார்க்கல, அப்படியே ஃபோன் பேசினே அப்படியே ஏறின்னு போகிறாரு. யாராவது வேகமாக வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒரு பெரிய ஜங்ஷனும் எங்கே நம்ம லெஃப்ட் ரைட் வருமோ பார்த்து கவனமாக ஓட்டணும். அதேமாதிரி ஃபோன் பேசுறது அவ்வளோ முக்கியம் கிடையாது. வண்டி ஓட்டனா அவ்வளோ முக்கியம் கிடையாது ஃபோன் பேசுறது. அது ஃபோன் பேசுனா ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் பேசுங்க. ஏன்னா கவனம் வந்து வண்டியில் நேராக இருக்கணும். அப்போ நான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது. கரெக்டாக அரியூர் கண்ணமங்கலம் வள்ளலார் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த அரியூர் ஆலை ஒன்று இருக்குது இல்லை, அது லெஃப்ட் ரோடு ஏறும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அது எப்படின்னாக்கா லெஃப்ட் ஓரமாக தான் போயிருந்தேன். ஒருத்தர் வந்து பாசு கொடுத்தாரு, அவருக்கு பின்னாடி ஒரு தாத்தா நடந்து வந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு ஹேண்டிகேப் பண்ண 3 சக்கரம் பைக்கில் வந்தார். அதனால் நான் பொறுமையாக லெஃப்ட் சைடே வந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி ஒன்று போச்சு. பின்னாடி பஸ்ஸு கரெக்டாக ஒரு 6 அடி பக்கத்தில் தான் போச்சு. யாரோ பின்னாடி என்னமோ சொன்னாங்க, அதை திரும்பி பார்க்காதங்காட்டி சறுக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இப்படி அவங்க சொல்லி திரும்புகிறாங்க. கரெக்டாக ஒரு கார் வந்து நிற்குது. அது கார் வந்து பார்க்கிங் லைட்டு போடல, அப்படியே நிற்குது. இருந்தாலும் நான் அந்த பின்னாடி யாரோ சொன்னாங்கள்ட்ட திரும்பி பார்த்தங்காட்டி டக்குன்னு கார் வந்து எப்படி சொல்லுது, ஒரு 5 மீட்டர் 2 மீட்டர் தான், 2 மீட்டர் டக்குன்னு வந்துட்டான். டக்குன்னு ரைட் எடுத்து டக்குன்னு விட்டு நினைச்சிங்க
ஹெல்மெட்லாம் போட்டிருந்தா என்ன ஒன்றா எதற்கு டூமு ஃபோர்க்கு இண்டிகேட்டரு எல்லாமே கொஞ்சம் காரு வந்து டென்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக டென்ட்டாக இருக்கும். சைடில் அந்த இண்டிகேட்டர் இருக்குது டேஞ்சர் ஆகிட்டு ரைட் சைடு அது ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்கும். நான் இவ்வளோ கவனமாக ஓட்டியிருந்தோம் இப்படி நடக்குது. ஆனால் இதுமாதிரி நடக்கல, கண்ட்ரோல் பண்ணி டக்குன்னு ரைட் எடுத்துட்டோம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அது ஏமால் தான் மிஸ்டேக் இருக்குது. இருந்தாலும் பின்னாடி இந்த பஸ்ஸுக்காரன் அவ்வளோ ஆர்னேஷன் வரும். அவன் வந்து ஓவர்டேக் பண்ண வேண்டிய வழி வந்து அந்தாண்டா, இங்கே வந்து ஓவர்டேக் பண்ணி ஆரம்பிச்சுன்னு போகிறான். அவ்வளோ அர்ஜென்ட். எங்கே போகிறேன் முந்தா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அருமாத்து பாண்டியில் ஆர்டிஓ பாலம் ஏற வழி அருமாத்துக்குத்தில் அங்கே ஒரு ஆக்சிடென்ட். ராமன் பஸ்ஸுக்காரன் வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்க போகுது. கரெக்டாக பேரிகேடு இப்போ பக்கத்தில் 2 பேர் நின்றுக்கிறாங்க. குழந்தாலும் நின்று போகுது. அந்த பேரிகார்டு அடிச்சு அந்த பேரிகார்டு வந்து அவங்க மேலே ஊந்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ அர்ஜென்ட்டாக போய் எங்கே போய் டைம் பஸ் எடுக்கிறீங்கனாக்கா கரெக்டாக எடுங்க, போயிட்டா விட்டுடுங்க. நீங்கள் தப்பாக எடுத்துவிட்டு வேகமாக டைம் பண்ணிட்டு அதுக்கு தான் யாரும் எல்லாரையும் நிறைவிட்டு போயிடுவீங்களா நீங்கள்? உயிருக்கு பண்ண வருமா? கூட யோசிக்க மாட்டீங்க. அவ்வளோ வேகம் போய் என்ன பண்ண போகிறீங்க? போட்டி போட்டுங்க வந்து ஏறுவாங்க. அது பைபாஸ் தான் ஓகே, இன்னும் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகல. நடுவில் பேரிகேட் வச்சுறாங்க, வேலை செஞ்சுருக்கிறாங்க. திறந்து விடுறாங்க, தற்சமயம் திறந்து விட்டுறாங்க. அதில் எப்படி பொறுமையாக போகிறதில்ல. அந்த பேரிகேட் எதுக்கு போட்டுறாங்க? அது நின்று போகணும், அதுமாரி தான் சரி போகலாம் போடுறாங்க. அதையும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி இடிச்சு தள்ளிட்டு போனாக்கா என்ன அர்த்தம்? அதுக்கு மதிப்பே கிடையாதா? அந்த ஓட்டுன டிரைவர்லாம் வந்து வேலையை விட்டு நிறுத்திடணும். ஏன்னா அந்த பஸ்ஸில் எத்தனை பேர்? ஒரு 60 பேர் வச்சுருப்பாங்க, ஒரு 60-50 பேர் வச்சுருப்பாங்க. அதனால எதுவும் ஆகலாம். இந்த கோணி தான் லைட்டாக 2-3 பேருக்கு லைட்டாக அடிபட்டுக்குது. இதை பாருங்க, இந்த வழியில் ஜான் ரோட்டில் கரும்பண்டி போகிற அதில் போய் வந்து ஏற வராங்க. பார்த்து நீங்களே பார்த்தீங்களா? பாசு கொடுத்ததுனால வந்து அப்படியே அதுக்கு பின்னாடியே வந்துருந்தாங்க. அடிக்கடிக்கு லைட்டிங் கட்டிக்கிறாங்க கோயிலில். எதுக்கு?